இன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது. சரி கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் கவுண்டர் டாப் 2 வீக் ஒன்ஸ் இல்லை அப்படி இல்லைன்னா 1 மந்த்க்கு ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ அதனால மேலே இருக்க திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரேஞ்ச் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் கவுண்டர் டாப் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரேக் வச்சு தான் நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த ரேக்கில் இருக்க ஷீட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அது கூடவே வந்து ஆயில் டிஸ்பென்சரும் ஆயில் காலி ஆகிடுச்சு. சரி அதையும் வாஷ் பண்ணி வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டேன். அது கூடவே வந்து உப்பு ஜாடி புளி ஜாடி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஆஃப் ஃபில்லாக இருந்தது. ஸோ ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாஷ் பண்ணி வச்சாச்சு. எப்பயுமே கவுண்டர் டாப் அது கூட வந்து ஸ்டவ் வாஷ் பண்ணுறப்போ கொஞ்சமாக தண்ணி கூட வந்து பேக்கிங் சோடா வினிகர் அதுக்கப்புறமா சோப் ஆயில் சேர்த்து வாஷ் பண்ணோன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போய் ரொம்பவே க்ளீன் ஆகிடும். எப்பயுமே இந்த மாதிரி கிச்சன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதோட அவுட்புட் பார்க்குறப்ப நம்மளுக்கே வந்து குக் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எந்த ஒரு விஷயமே வந்து நம்ம இன்ட்ரெஸ்டோட பார்க்குறப்போ அது நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்சிடும். பிடிக்காத விஷயமா இருந்தால் கூட என்னோட கிச்சனை ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சமாக ஐடியாஸ்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். எனக்கு வந்து இந்த ஐடியாஸ்லாம் வந்து தோணவே தோணாது. அந்த டைமில் யூடியூப்பில் ஏதாச்சும் வீடியோஸ் பார்ப்பேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணி கொஞ்சம் என்னோட ஐடியா யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். என்னோட இந்த குட்டி கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் கிச்சன் அதுக்கப்புறமா கவுண்டர் டாப் வீடியோஸ் போடுறேன். நம்மளோட பேஜில் டெய்லி ஷார்ட்ஸில் வந்து நிறைய ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீயாக இருக்க டைமில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.